சக்தி சார் இப்பதான் சொல்லிட்டு இருந்தாரு, ஜிவி சார் இந்த படத்துல 200 ஆளுங்களை அடிக்கிறாமா, அதுல மெயின் அடிக்கிறவன் நான் தான். கிடைக்கிறவன் நான் தான். பேரு வெங்கடேஷ், வெங்கின்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா டென்ஷனா இருக்கேன், என்ன பேசுறேன்னு தெரியல. ஓகே, முதல்ல என் அப்பா அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். பிகாஸ் என்னை விட தமிழ் சினிமால நடிக்கணும்னு ஆசைப்பட்டது அவங்க தான். ஸோ அதனால இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இவ்வளோ பெரிய பேனர்ல இவ்வளோ செம்ம கேரக்டர்ல நடிக்க கிடைச்ச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பரஞ்சித் சார், தேங்க்யூ. உங்க மிகப்பெரிய ஃபேன். சர்பட்டையில எவ்வளவு தடவை பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியல சார். அப்புறம் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். எஸ், ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் கால் கொடுத்த பினுக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்றேன். பிகாஸ் ஒரு ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷன்ல அவர் எனக்கு ஒரு கால் கொடுத்தாரு, இந்த மாதிரி ஒரு படம் இருக்காமா. முதல்ல நான் எதுவுமே சீரியஸா எடுத்துக்கல. பிகாஸ் அதுக்கு முன்னாடி 2 படத்துல இருந்து என்ன தூக்கி எரிஞ்சுட்டாங்க. ஸோ நானும் நினைச்சேன் சும்மா ஓகே ஃபைனலா பாத்துக்கலாம். போக 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 நானும் நினைச்சேன் ஓகே சீரியஸா போகுது, ஸ்டுடியோ கிரீன் படம், ஜிவி சார் படம். சரி, ஷூட் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஹோப் இல்லை. ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஓகே, எஸ் தமிழ் சினிமாவில் நடிக்கிறோம்டா, ஜிவி சார் கூட நடிக்கிறோம்டா அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் அருண். நான் அப்பவே அருண்கிட்ட சொல்லியிருந்தேன், அருண் மச்சா 70mm ஸ்க்ரீன்ல ஃப்ரேம்ஸ் எல்லாம் எனக்கு பார்க்கணும். பிகாஸ் அவ்வளோ சூப்பரா இருந்தது. நான் அப்பவே அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். தேங்க்யூ. நானும் பார்க்க நல்லா தான் இருக்கேன். இந்த பார்த்தீங்களா, அதான் தாடி எல்லாம் வச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் கெட்டப் சேஞ்ச் இருக்கட்டும்னு நினைச்சதா இப்படி வந்திருக்கேன். அப்புறம் எஸ், அப்புறம் எனக்கு என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூவை நான் தேங்க் பண்ணோம். கல்லூரி வினோத் அண்ணா, ஒவ்வொரு சீன் இருந்தாலும் நான் அவர்கிட்டையும் போய் நான் ஹெல்ப் கேட்பேன், அண்ணா ஏதாவது ஆட் பண்ண முடியுமா. அவரு நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆதித்யா, ஆண்டனி அண்ணா, அப்புறம் ஷாலு, இங்க இருந்து கிடைச்ச இன்னொரு ட்ரெஷர், மை ஃப்ரெண்ட். அவன் இன்னைக்கு வர முடியல. ஸோ அவனையும் நான் இப்போ இந்த மேடையில நான் சொல்றேன். ஐரா, எல்லாரையும் நான் இப்போ யோசிக்கிறேன். சக்தி, ராஜேஷ், எல்லாரும் கூட நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த படத்தோட ஏடிஸ் டீம், அம்மா இப்போ முடிக்கிறேன். அப்புறம் ஏடிஸ் டீம் பால்கி, மணி, பாலு, கிட்டப்பன், கே குமார், DK, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிகாஸ் என்ன அப்படி பார்த்துட்டாங்க அதுல. அப்புறம் எஸ், மம்மி நான் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பி. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. உன் வளர்ச்சியில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மலையாளத்துல சொல்ல வேண்டியதான், கொஞ்சம் பில்டப் இருக்கட்டும் தான் தமிழ்ல பேசுறேன். அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இல்ல அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருக்காரு, ஜி சார். வணக்கம் சார். சார், ரொம்ப சந்தோஷம் உங்க கூட ஃபர்ஸ்ட் படம் தமிழ்ல ஆமா இன்ட்ரடியூஸ் ஆகிறதுல. ஒண்ணு மட்டும் நான் அவரை பத்தி சொல்லிக்கிறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லுவாரு, மல்டி டேலண்டடான பர்சன். பிகாஸ் நடிக்குவாரு, நடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே சைட்ல மாறி நின்று, அதான் எனக்கு கிடைச்சிருக்கிற டைம். ஓகே, மாறி நிற்கும் போது நான் தான் போய் பேசுவேன், ஹாய் சார் எப்படி இருக்கீங்க. ஸோ அப்படி எல்லாம் பேசின உடனே அப்ப நான் இப்படி பார்ப்பேன், என்ன பார்த்துட்டு. அதுக்கப்புறம் ஜிவி சார் என்ன கேட்டா, டப் பண்ணிட்டு இருக்காமா. டப்பிங் எல்லாம் வேலை நடக்குது இந்த சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். சார் மறுபடியும் திரும்ப வருவான், கேரவன்ல போய் மியூசிக் என்னெல்லாம் படம், கேப்டன் மில்லர், தங்கலான், சுரரை போட்டு ஹிந்தி ரீமேக்கு, அதுக்கப்புறம் நடிப்பாங்க. நான் ஒரே வேலையை பண்ணிட்டு அவ்வளோ யோசிச்சு பண்றேன், அவர் ஒரே வேலையில அப்போ சீன் அடிக்கும் போல அப்படி பண்றாரு சார். சார், and also he is a wonderful co-star. Thank you sir, thank you so much. And last but not least, my machan நிகேஷ் தலைவா, தேங்க்யூ. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுல. நான் மலையாளத்துல ஒரு 4 ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஆனா இது வரைக்கும் பண்ணதுல எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு செட்டு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் சீனுக்கு முன்னாடி அவங்க கிட்ட போய் பேசுவேன், ப்ரோ மூடு என்ன. ஸோ அவன் சொல்லி கொடுப்பேன், ப்ரோ இதுதான் மூடு. அப்ப நான் இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ண முடியுமா. ப்ரோ நீங்க பண்ணுங்க ப்ரோ, நீங்க எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, ஏதாவது பிரச்சனை நான் சொல்றேன். அந்த மாதிரி ஃப்ரீடம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்துல நீங்க பாருங்க, நான் நல்லா இருந்தீங்கன்னா ஃபுல் கிரெடிட்ஸும் அவனுக்கு தான், தப்பா இருந்தனாலும் அவனுக்கு தான் ஃபுல் கிரெடிட்ஸ். மார்ச் 22 ரிபல் ரிலீஸ் ஆகுது.
மெயின் ஒருத்தரை நான் விட்டுட்டேன், ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன். பிகாஸ் நான் அவரை பத்தி சொல்லணும்னா அடுத்த படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஞானவேல் சார் ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் நிகேஷ் என் பேரை சொன்னதும் நீங்க ஓகே பார்த்துக்கலான்னு நீங்க எடுத்த டிசிஷனால தான் நான் இப்போ இங்க வந்திருக்கேன். சென்னையில இது என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். அதுக்கெல்லாம் காரணம் ஞானவேல் ராஜா சார் தான். இன்னும் நிறைய ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் சார். இங்க இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுங்க. அப்புறம் இது நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்பீச் இல்லை, இங்க வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் அங்க இங்க எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ப்ரிப்பேர் பண்ண இன்னும் நல்லா பேசுவேன். ஸோ இந்த மேடையை நான் வந்து பாரஞ்சித் சார் எல்லார்கிட்டையும் சொல்றேன்னா கொஞ்சம் கூட ப்ரிப்பேர் ஆனா இன்னும் நல்லா தமிழ் பேசுவேன். ஏதாவது வாய்ப்பு இருந்தா கொடுங்க சார். தேங்க்யூ சார். சார் அதான் இந்த மேடையை நான் என் வாய்ப்புக்காக ஆமா நடிக்கிறது தான் எனக்கு அவ்வளவு இஷ்டம். எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் சினிமா இல்லைன்னா என்னால முடியாது. ஸோ ப்ளீஸ் இந்த படம் நீங்க பாருங்க. நீங்க இந்த படத்தை ஹிட் ஆக்குனீங்கன்னா எனக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்க சார். தேங்க்யூ.